டெல்லியை முடக்குவோம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருப்பது வருத்தமானது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் உள்நோக்கத்தோடு பிரிவினைவாத எண்ணத்தோடு வேண்டுமென்றே இந்த போராட்டத்தை அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்கின்ற பொருளை இந்தியாவின் எந்த பகுதியிலும் சென்று அவனுக்கு கிடைக்கின்ற விலைக்கு விற்க முடியும். அதற்குத்தான் இந்த வேளாண் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தேசவிரோத சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு பஞ்சாபிலே காங்கிரஸ் கட்சி ஒரு மலிவான அரசியலை நடத்துகிறது. அதை கெஜ்ரிவால் ஆதரிக்கின்றார். மோடி எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷங்களோடு இன்றைக்கு டெல்லியிலே விவசாயிகள் டெல்லியை முடக்குவோம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருப்பது வருத்தமானது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வேளாண் சட்டங்களை, அவர் ஒரு விவசாயி, ஆகவே இந்த விவசாயிக்கு இது எந்த அளவிற்கு நன்மை பயக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு ஆதரிக்கின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்துணை பேருமே இந்த வேளாண் சட்டங்களை ஆதரிக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் உள்நோக்கத்தோடு பிரிவினைவாத எண்ணத்தோடு வேண்டுமென்றே இந்த போராட்டத்தை அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் ஒன் நேஷன் ஒன் ரேஷன், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம்னார் பாரதியார். இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் என்பது நமக்கான அந்த குடிமை பொருட்களை, உணவுப் பொருட்களை நாம இன்னைக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்போம். நாளைக்கு வேலை நிமித்தமாக சென்னை போனோம்னா சென்னையில் அந்த ரேஷனை வாங்கிக்கலாம். நமக்கான உணவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ரேஷன் கடையில் என்ன பண்ணுவாங்க, அரிசியெல்லாம் கேரளா கடத்திட்டு இருந்தாங்க பல பேர். நீங்க அத்தனை பேருக்கு தெரியும். இனிமேல் அரிசி கடத்தல் இருக்காது. ஆகவே ஒன் நேஷன் ஒன் ரேஷன், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம்.